குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ யூனிட் 2ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸில் ஒரு சில தியரி பார்ட்டு கொஞ்சம் கணக்கு 2 கணக்கு பார்த்துருக்கோம். இப்போ we will move to the problem number 3. A hollow cast iron column of external diameter 250 mm is subjected to a compressive force 200 kilonewton. ஃபோர்ஸ் என்னன்னு எடுத்துக்கணும்? கேபிட்டல் பின்னு வச்சுக்கணும். ஃபோர்ஸு லோடுன்னு கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் பின்னு வச்சுக்கணும். கிலோநியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அதை நியூட்டனாக மாற்றுறதுக்கு ஒரு 10⁻3 10⁻3ஆல் 1000 பெருக்குன்னா நியூட்டனாக மாறிடும். அடுத்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் டயமீட்டர் D0ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஒரு பைப் வரைஞ்சிக்கும். ஹாலோனா உள்ள காலியாக இருக்க மாதிரி போடணும். இதில் இன்டர்னல் டயமீட்டர் DI, எக்ஸ்டர்னல் டயமீட்டர் D0 கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த காலம். இந்த ஹாலோ பைப்பை தான் காலம்னு சொல்கிறாங்க. இதோட இன்டர்னல் டயமீட்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இஃப் த ஸ்ட்ரெஸ் ஷுட் நாட் எக்ஸீட் 120 Nm². ஓகேவா? ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ தரும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்மால் பின்னு வச்சுக்கணும். 2 பி போடுறீங்க, மாற்றி மாற்றி போடுறது. கேபிட்டல் பி ஃபார் லோட் ஆர் ஃபோர்ஸ், ஸ்மால் பி ஃபார் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, வி நோ தட், நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் தெரியும், ஏரியா தெரிஞ்சிச்சுன்னா வி கேன் கால்குலேட். ஓகேவா? இங்கே ஏரியா தெரியாது, ஆனால் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரியும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணு. ஏரியா இங்கே மேலே போயிடும், 120 கீழே வந்துடும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா கால்குலேட்டரில் வில் கெட் த ஆன்சர் 1666.66 mm², mm²ல வந்துடும். ஆல்சோ நமக்கு ஏரியா ஆஃப் த காலமோட ஃபார்முலா தெரியும். இது என்னது? சர்க்குலர் செக்ஷன். ஆலோ சர்க்குலர் செக்ஷனுக்கு ஏரியா என்ன? சாலிடாக இருந்தால் π/4 d². π/4 d². இங்கே 2 டயமீட்டர் இருக்கிறதுனால D0² மைனஸ் DI². π/4 D0² மைனஸ் DI². ஓகேவா? இந்த ஏரியா கண்டுபிடிச்ச ஏரியாவை இந்த ஃபார்முலா கூட ஈக்குவேட் பண்ணு. π/4 D0² மைனஸ் DI². இந்த ஏக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணோம்னா இந்த 4 இங்கே மேலே போயிடும், பை கீழே வந்துடும். வந்தோடனே நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? RDI² இங்கே வந்துச்சுன்னா இந்த ஃபுல் டேர்மை அப்படியே கால்குலேட்டர் போட்டால் ஒரு ஆன்சர் வந்துடும். அதுதான் இது 2123. இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். இப்போ 250² மைனஸ் திஸ் ஒன். இதில் டிஐ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இதை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணதுக்கப்புறம் வர அமௌண்ட் இங்கே வந்துச்சுன்னா அந்த வேல்யூ மைனஸ் ஆகிடும். நவ் DI² மைனஸ் திஸ் ஈக்குவல் டு DI². ஓகேவா? இப்போ DI² இஸ் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் போடுங்க. இது கால்குலேட்டரில் அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ DI² கிடைக்கும். டிஐ வேணா என்ன பண்ணணும்? இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா வில் கெட் த ஆன்சர். போடுங்க. கால்குலேட்டரில் புரியலைன்னா கேளுங்க. ஒரு சில கணக்கில் நான் கால்குலேட்டர் ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். ஓகே, தென் இதெல்லாம் நம்ம அடுத்த டாபிக் வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம என்ன நடத்துகிறோமோ அதை மட்டும் எழுதுங்க. எல்லாத்தையும் எழுத வேணாம். நீங்கள் நோட்டில் என்ன நடத்துகிறோமோ அந்த கொஷின்ஸ் மட்டும் நோட்டில் லைனாக எழுதுங்க. ஒரு வீடியோ பார்த்து முடித்த உடனே அதோட நோட்ஸை, அந்த ப்ராப்ளத்தை எழுதிருங்க. ப்ராப்ளம் அண்ட் ஆன்சரை எழுதிருங்க. நம்ம வேறு ஆர்டரில் நடத்துவோம், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். A bar of 100 mm length subjected to a tensile load of 10 kN. லென்த் எவ்வளோ? 100 mm. இப்போ L is equal to 100 mm. எம்எம்லேயே கொடுத்துருக்காங்க, இப்போ மாற்ற வேண்டியது இல்லை. Subjected to a tensile load of 10 kN. 10 kN. கிலோநியூட்டன் நியூட்டனா மாற்றுறதுக்கு ஒரு 10⁻3. The diameter of the rod was measured as 15 mm. D is equal to 15 mm. Calculate the stress, strain and elongation produced. ஓகேவா? என்னென்ன கேட்குறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், எலாங்கேஷன் கேட்குறாங்க. எலாங்கேஷன்னா டெல்டா எல் எலாங்கேஷன் சொல்லலாம், இல்லைனா சேஞ்ச் இன் லென்த்து சொல்லலாம், இல்லை இன்க்ரீஸ் இன் லென்த்துன்னு சொல்லலாம், இல்லை டிக்ரீஸ் இன் லென்த்துன்னு சொல்லலாம். வாட் எவர் இட் மே பி, சேஞ்ச் இன் லென்த்து தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? டெல்டா எல்னு வச்சுருக்கோம். E is equal to capital E na Young's modulus E is equal to 2 × 10⁵ Nm². கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? P/A. ஸ்ட்ரெஸ் ஸ்மால் பி, கேபிட்டல் பி ஃபார் லோடு ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா வேணும். ஏரியாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Here it is circular. A bar of 100 mm length subject to a load of 10 kg. Diameter of the rod was measured as 15. அப்போ D is equal to 15. diameter கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? சர்க்குலர் ராடு. சர்க்குலருக்கு என்ன ஃபார்முலா? π/4 × D². π/4 × D². அதை போட்டோம்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும்.
அந்த ஏரியா வெயிட் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வில் கெட் த ஸ்ட்ரெஸ் 56.58 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸ்ட்ரெயின் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரெயின் இதுக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் இ. ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட் கிடையாது. டெல்டா எல் பை எல். டெல்டா எல் பை எல். ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெயின் இஸ் டெல்டா எல் பை எல் ஆர் ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். ஹேவ் டூ ஃபார்முலா. டெல்டா எல் பை எல்னு போடலாம், இல்லைனா ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ்னு போடலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ் தெரியும், யங்ஸ் மாடுலஸ் தெரியும். அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் வச்சு ஸ்ட்ரெஸ் தெரியும், யங்ஸ் மாடுலஸ் தெரியும், யூ கேன் கால்குலேட் ஸ்ட்ரெயின். மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும்? எலாங்கேஷன் டெல்டா எல். திருப்பி இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல். டெல்டா எல் பை எல்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இயும் எல்லையும் இப்படி பெருக்கணும். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு எல். இ தெரியும், எல் தெரியும், பெருக்கினா வில் கெட் த ஆன்சர். Next question. A mild steel rod of 25 mm diameter was subjected to an axial force or axial pull. புல்லுன்னு கொடுக்கலாம், ஃபோர்ஸ்ன்னு கொடுக்கலாம், லோடுன்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். ஒரு கணக்கில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். லோடு, ஃபோர்ஸு, புல். புல் ஆஃப் 100 கிலோமீட்டர். இப்போ டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25. புல் ஆர் லோடு கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர்னு அதை நியூட்டனில் மாற்றிக்கோங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸ்டென்ஷன், எலாங்கேஷன், இன்க்ரீஸ் இன் லென்த், டிக்ரீஸ் இன் லென்த் எப்படி கொடுத்தாலும் அது என்னது? டெல்டா எல். எக்ஸ்டென்ஷன் 2.25 mm வாஸ் நோட்டட் ஆன் ஏ கேஜ் லென்த் ஆஃப் 300 mm. அதோட ஒரிஜினல் லென்த், கேஜ் லென்த்லாம் அது ஒரிஜினல் லென்த் 300. அது 300 லோடு அப்ளை பண்ணால் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? 0.25 mm எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த 0.25ன்றது டெல்டா எல், 300ன்றது ஒரிஜினல் லென்த் எல். டெல்டா எல் எல். ஓகேவா? அண்ட் டிக்ரீஸ் இன் டயமீட்டர். டயமீட்டர் குறைஞ்சா அதை எடுத்துக்கணும், டெல்டா டி. இன்க்ரீஸ் இன் டயமீட்டர் ஆர் டிக்ரீஸ் இன் டயமீட்டர். டயமீட்டர் அதிகமாகுது இல்லை கம்மியாகுதுன்னு கொடுத்தாங்கன்னா அதை டெல்டா டின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் டயமீட்டர்னு கொடுத்தா அது டெல்டா டின்னு எடுத்துக்கணும். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.00595 mm வாஸ் அப்சர்வ்டு. ஃபைண்ட் த, அது எழுதியாச்சு. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த பாய்சான்ஸ் ரேஷியோ அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேவா? இப்போ பாய்சான்ஸ் ரேஷியோ, யங்ஸ் மாடுலஸ்லாம் கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு என்ன பண்ணு? டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏரியா கண்டுபிடி, π/4 d ஸ்கொயர், d 25 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் த ஏரியா. ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் ஏரியா போட்டினா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதையும் கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்ன வேணும்? ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல். டெல்டா எல் கொடுத்துருக்காங்க, எல் தெரியும், கெட் த ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினுக்கு பேரு டெல்டா எல் பை எல்ல போடுற ஸ்ட்ரெயினுக்கு பேரு லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின். நம்ம எந்த டைரக்ஷனில் லோடு அப்ளை பண்ணுறோமோ அதே டைரக்ஷன் லென்த் அதிகமாகும். அந்த லென்த் அதிகமாச்சுன்னா வர ஸ்ட்ரெயினுக்கு பேர் லீனியர் ஸ்ட்ரெயின். மற்ற 2 டைமென்ஷன்ஸ், டயமீட்டரு இல்லை திக்னஸ், வித்துன்னு இருந்தால், ரெக்டாங்குலராக இருந்தால் குறையும். அதுக்கு பேர் லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் தான் பாய்சான்ஸ் ரேஷியோ 1/m இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். இப்போ லீனியர் ஸ்ட்ரெயின் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இப்போ யங்ஸ் மாடுலஸும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் கொடுக்கல பாருங்க. கொடுக்காத இடத்துல யூ ஹேவ் டு கால்குலேட். ஸ்ட்ரெஸ் தெரியும், ஸ்ட்ரெயின் தெரியும். அதை வச்சு யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதை வச்சு யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் வேணும், லீனியர் ஸ்ட்ரெயின் வேணும். லேட்ரல் ஸ்ட்ரெயின் நம்ம நேராமே இங்கே போட்டுட்டோம். லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்னது? டெல்டா டி பை டி. லீனியர் ஸ்ட்ரெயின்னா டெல்டா எல் பை எல். எல்லா டைமென்ஷனும் தெரியும். டெல்டா டி டி, டெல்டா எல் எல், எல்லாத்தையும் போட்டால் டைரக்ட்லி கெட் த பாய்சான்ஸ் ரேஷியோ. இது 1/mன்னு வைக்கலாம் சிம்பிள், இல்லைனா மியூ, இல்லைனா மியூன்னு வைக்கலாம். இது எல்லாமே தியரியில் சொல்லியிருப்போம். ஒரு டைம் தியரி வீடியோ பார்த்துட்டு வாங்க, இதோட ஆன்சர் வந்துடும். ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்க? அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பாய்சான்ஸ் ரேஷியோ அண்ட் யங்ஸ் மாடுலஸ். பாய்சான்ஸ் ரேஷியோ அண்ட் யங்ஸ் மாடுலஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு, ஸ்டீல் பார் ஆஃப் 25 mm டயமீட்டர். டயமீட்டர்னு கொடுத்தா டின்னு எடுத்துக்கணும். அந்த லென்த் ஆஃப் 1 மீட்டர். எல் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 1 × 10⁻³ mm போடலாம், இல்லைனா 1000 mm. Subjected to an axial pull of capital P, load is equal to 25 kilonewton, 25 × 10⁻³ if Young's modulus E கொடுத்துருக்காங்க. ஈனா யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க.
ஃபைண்ட் த எலாங்கேஷன் ஆஃப் த பார். எலாங்கேஷன் என்னது? டெல்டா எல். சேஞ்ச் இன் டயமீட்டர் டெல்டா டி. டேக் 1/m. 1/m என்னது? பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0.25. ஆல்சோ டிட்டர்மைன் த இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பார். இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆர் சேஞ்ச் இன் வால்யூம் என்னது? டெல்டா வி. டெல்டா எல் கேட்டிருக்காங்க, டெல்டா டி கேட்டிருக்காங்க, டெல்டா வி மூணுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? மூணுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எலாங்கேஷன். எலாங்கேஷன் நமக்கு என்ன தெரியும்? டெல்டா எல் பை எல் ஆர் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு, ஏற்கனவே முன்னாடி கணக்கு டெல்டா எல் பை எல் என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங் ஸ்மாலஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதுலேருந்து இல்லைனா பி இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு எல் பை இன்னு எழுதலாம், இல்லை பிஎல் பை ஏஇன்னு எழுதலாம். ஓகேவா? இதில் என்னென்ன தெரியும் பாருங்க? பி தெரியும், எல் தெரியும், இ தெரியும். அப்போ இங்கே என்ன தெரியாது? ஏ மட்டும்தான் தெரியாது. இந்த பி பை ஏ தான் ஸ்ட்ரெஸ். என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, அதனால பி பை ஏ வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் இன்ட்டு எல் பை ஏன்னு எழுதலாம், இல்லை பிஎல் பை ஏஇன்னு எழுதலாம். இதில் எல்லாமே தெரியும், ஏரியா மட்டும் தெரியாது. ஏரியா என்ன ஃபார்முலா? π/4 இன்ட்டு டி ஸ்கொயர். எல்லா இடத்துலையும் π/4 டி ஸ்கொயர் போட்டக்கூடாது. இட் இஸ் அ சர்க்குலர் ராடாக இருந்தால் தான். இது ஸ்கொயராக இருக்குன்னா ஏ இன்ட்டு ஏ, ட்ரையாங்கிள்னா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், ரெக்டாங்கிள் இருந்தால் பி இன்ட்டு டி. ஓகேவா? ஏரியா ஒன்று ஒன்றுத்துக்கும் தெரியணும். 4 தான் பேசிக் கிராஸ் செக்ஷன். அந்த ஏரியா தான் போடணும். எல்லா இடத்துலையும் π/4 டி ஸ்கொயர் போட்டக்கூடாது. இங்கே சர்க்குலர் ராட் தான் கொடுத்துட்டு வராங்க. அதனால நம்ம π/4 இன்ட்டு டி ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சிக்கோ. இங்கே ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணு. பி லோடு தெரியும், எல் 1000, ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணு, இ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் 0.248 mm. ஓகேவா? இது சிம்பிள் மல்டிப்ளிகேஷன்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த 10⁻³ என்ன சொல்லியிருக்கேன்? நான் ஏற்கனவே கணக்கில் நடத்திருக்கோம். இஎக்ஸ்பின்னு ஒரு பட்டன் இருக்கும் கால்குலேட்டரில், இஎக்ஸ்பின்னு அதை அழுத்தினா போதும். 25 EXP பவர் 3 அதை மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? இந்த 10 பவர்னு வந்தால் இஎக்ஸ்பி அழுத்தி இந்த நம்பர் அழுத்தினா போதும். ஓகேவா? வேற ஒரு வீடியோவில் உனக்கு கால்குலேட்டர் ஆப்ரேஷன்ஸையும் போடுறேன். சேஞ்ச் இன் டயமீட்டர் டெல்டா டி. சேஞ்ச் இன் டயமீட்டர் டெல்டா டி அது எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம்? பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா டெல்டா டி பை டி, லீனியர் ஸ்ட்ரெயின்னா டெல்டா எல் பை எல். ஓகேவா? இது 1/m 0.25 தெரியும், டெல்டா டி தெரியாது, 25 டயமீட்டர் தெரியும். டெல்டா எல்லுக்கு வந்து 0.248 இப்போ தான் கண்டுபிடிச்சேன். எல் வந்து 1000. இப்போ எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே போய் பெருக்குனா என்ன வந்துடும்? இது மட்டும் இங்கே இருக்கும். டெல்டா டி பை 25 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்துச்சு. இப்போ இந்த 25 எடுத்துட்டு போய் இங்கே பெருக்கணும்னா என்ன வந்துடும்? டெல்டா டி வந்துடும். ஓகேவா? இப்போ 2 கண்டுபிடிச்சிடும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இன்க்ரீஸ் இன் வால்யூம் டெல்டா வி. இன்க்ரீஸ் இன் வால்யூம் டெல்டா வி. இன்க்ரீஸ் இன் வால்யூம் டெல்டா வி அது எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூம் கேட்டவே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு போயிடணும். இவி வெறும் இ போட்டால் ஸ்ட்ரெயின், இது போட்டால் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இவி இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் இ இன்ட்டு அவர் லீனியர் ஸ்ட்ரெயின். ஈனானது லீனியர் ஸ்ட்ரெயின் டெல்டா எல் பை எல். லீனியர் ஸ்ட்ரெயின் இன்ட்டு 1 மைனஸ் 2/m. 1 மைனஸ் 2/m. ஈனா டெல்டா எல் பை எல். இங்கே நமக்கு 2 டேல்லையுமே தெரியும், அதுலேருந்து இ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அடுத்து என்ன வேணும்? இங்கே 1 மைனஸ் 2/m. 1/m தெரியும். ஓகேவா? அதனால 2/m எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 1/m எழுதலாம். 2 இன்ட்டு 1/m. 1/mக்கு வேல்யூ தெரியும் 0.25. ஈயோட வேல்யூ போட்டோம். 1 மைனஸ் 2/m எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 1/m. 1/m வேல்யூ 0.25 இன்ட்டு 2. இது போட்டால் ஒரு ஆன்சர் வந்துடும். இங்கே என்ன பண்ணணும்? டெல்டா வி பை வின்னு இருக்கும். அது வி இங்கே மேலே போனால் பெருக்கும். அப்போ வி கண்டுபிடிக்கணும். விக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா இன்ட்டு லென்த். ஏரியா இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? இதை லென்த்தால் பெருக்குனா என்ன வந்துடும்? π/4 டி ஸ்கொயர் இன்ட்டு எல். π/4 டி ஸ்கொயர் தான் ஏரியா. ஏரியா இன்ட்டு லென்த். ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், அதனால லென்த்தால் பெருக்குனா யூ வில் கெட் த வால்யூம். இந்த வால்யூத்தால் இங்கே மேலே போய் பெருக்குச்சுன்னா என்ன ஆகும்? கெட் த டெல்டா வி இன் millimeter cube. இப்போதும் மிச்சத்தை வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.